ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மை சினிமா கலெக்ஷன் இன்னொரு எபிசோட். ஸோ ஆல்ரெடி மை சினிமா கலெக்ஷன் செக்மெண்ட்டில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஸோ மை சினிமா கலெக்ஷன் செக்மெண்ட் பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். ஸோ இந்த செக்மெண்ட் என்னென்னா, ஏதாச்சும் ஒரு மூவியை பற்றி நம்ம டோட்டலி பேசுவோம். ஐ மீன் இந்த படத்துடைய ஸ்டோரி, இந்த படம் எனக்கு பிடிக்குமா பிடிக்காதா, பிடிச்சிருந்தா ஏன் பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னு ஏன் பிடிக்கல, எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுற ஒரு செக்மெண்ட் தான் மை சினிமா கலெக்ஷன். ஆல்ரெடி இந்த செக்மெண்ட்டில் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி மை சினிமா கலெக்ஷன் செக்மெண்ட்டில் இன்றைக்கி எபிசோடில் எந்த படத்தோடைய ஒரு டிஸ்கஷன் இருக்க போகுதுன்னா, 2003 அந்த வருஷத்தில் வந்த சுந்தர்சியோடைய வின்னர் அந்த படத்தோடைய ஒரு எபிசோடு தான் இன்றைக்கி. வின்னர் தமிழில் ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த சூப்பர் டூப்பர் ஹிட் மூவின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு மூவின்னு சொல்லலாம் இந்த படம். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக எடுத்துருந்துருப்பார் இந்த படத்தோடைய டைரக்டர் சுந்தர்சி. ஸோ சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே நம்ம இந்த படத்தை நிறைய வாட்டி பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த படம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு, எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஏன்னா நான் சன் டிவிலேருந்தே இந்த படத்தை பார்த்துன்னு இருக்கேன். சன் டிவி, கேடிவி எல்லாத்துலேயுமே இந்த படம் நான் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப பிடிச்ச படம்னு சொல்லலாம். முக்கியமாக வைகை புயல் வடிவேலு அவருடைய அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அவருடைய காமெடி, அவருடைய ஆக்டிங் இந்த படத்துக்கு ஒரு பிக்கஸ்ட் ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இவருடைய அந்த கேரக்டர். கைப்புள்ள அந்த கேரக்டர் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து மெயின் லீட்ஸாக பிரசாந்த், கிரண், நம்பியார் அண்டு வடிவேலு, விஜயகுமார், ரியாஸ்கான். ஸோ இவங்க எல்லாமே வந்து இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக ரியாஸ்கான் அண்டு வடிவேலு அவங்க 2 பேருக்கு நடுவில் வர அந்த சீன்ஸ், அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த படம் வந்து கமர்ஷியலாக பிகஸ்ட் ஹிட்டுன்னு சொல்லலாம் தமிழில். ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஃபிலிம் தான் இந்த வின்னர். பிரசாந்த் அவருடைய கெரியர்லையும் சரி, சுந்தர்சி அவருடைய கெரியர்லையும், வடிவேலு அவருடைய கெரியர்லையும் இந்த வின்னர் படம் வந்து ஒரு முக்கியமான படம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மெகா சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா. ஸோ இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம். ஏன்னா இந்த படத்துக்கு ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைலாக், டைரக்ஷன் அண்ட் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கேரக்டர் ரைட்டிங் அண்டு கேரக்டர்ஸ் அந்த அவங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சொல்லலாம். முக்கியமாக இது ஒரு காமெடி ஆக்ஷன் மூவி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தில் காமெடி போர்ஷன்ஸும் சூப்பராக இருக்கும், ஆக்ஷன் போர்ஷன்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு பயங்கரமான படத்தை சுந்தர்சி வந்து இந்த படத்தில் கொடுத்துருந்தாரு. சூப்பராக இருக்கும் இந்த படம். நம்ம இந்த படத்தை நிறைய வாட்டி பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஹீரோ சென்னையில் இருப்பார். ஸோ காலேஜில் நடக்கிற ஒரு பிரச்சனையில் ஒரு சண்டை ஆகிடும். ஸோ அந்த சண்டைக்கு அப்புறமா அவர் தாத்தா பாட்டியை பார்க்கறதுக்கு அவர் சொந்த ஊருக்கு வராரு. ஸோ அப்படி வர அந்த டைமில் ஹீரோயினியை பார்த்து லவ் பண்ணுறாரு. ஸோ கொஞ்ச நாள்லேயே அந்த ஹீரோயினியை வேறு ஒரு ஊருக்கு அவங்களாம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு எப்படியாச்சும் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடணும்னு ஹீரோ போகிறாரு. ஸோ போனதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்குது. அதெல்லாம் என்ன, கடைசியாக ஹீரோயினையே கைப்பிடிச்சாரா இல்லையா அப்படின்ட்டு தான் இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ இது ஒரு யூஸ்வலான ஒரு ஸ்டோரி லைன் தான். பட் இந்த யூஸ்வலான ஸ்டோரியிலுமே சூப்பராக ஒரு ஸ்க்ரீன் பிளே, சூப்பரான ஒரு மேக்கிங் பண்ணியிருப்பார் சுந்தர்சி. ஸோ அதனாலேயே இந்த படம் வந்து மெகா பிளாக் பஸ்டர்னு சொல்லலாம், இல்லைன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்னு சொல்லலாம். முக்கியமாக அவருடைய படங்களில் வர காமெடி போர்ஷன்ஸ் முக்கியமாக வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது இல்லை, நிறைய படங்கள் சுந்தர்சி அவருடைய படங்கள் எடுத்துக்கிட்டாலே அவர் எடுக்கிறது வந்து மெஜாரிட்டியாக மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம் எடுக்க மாட்டார். ஸோ எல்லாமே கலந்த ஒரு காமெடி, ஆக்ஷன், ட்ராமா அந்த மாதிரி தான் எடுப்பார். ஸோ அவருடைய படங்கள்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படங்களில் இந்த வின்னர் படமும் ஒன் ஆஃப் த ஃபேவரட்.
ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் நிறைய வாட்டி. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த படம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு. இந்த படத்தில் பிரசாந்த் வந்து மெயின் லீடர் நடிச்சிருப்பார். ஸோ அவருடைய அந்த கேரக்டர், அவருடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ காமெடி போர்ஷன்ஸ்லும் சரி, ஆக்ஷன் போர்ஷன்ஸ்லும் சரி, ஸோ அவருடைய கேரக்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த படத்தில் வந்து கிரண் அவங்க தான் வந்து ஹீரோயின் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த படத்தில் பிக்கெஸ்ட் ப்ளஸ்ன்னா அது வைகை புயல் வடிவேல் தான். ஸோ அவருடைய அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அவருடைய அந்த காமெடி, அவருடைய வர போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு அந்த படத்தில் முக்கியமாக பிடிச்ச சீன் வந்து அவருடைய என்ட்ரி சீன் இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமாக வந்து அந்த ஃபஸ்ட்டு என்ட்ரி சீன்லேயே வடிவேலு அவர் டீமுக்கும் ரியாஸ்கான் அவரோட டீமுக்கும் வந்து ஒரு சீன் நடக்காமே காட்டுவாங்க. ஸோ அந்த சீனுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு சீனே அதுதான், பட் ஃபஸ்ட்டு சீன்லேயே அவ்வளோ சூப்பரான ஒரு காமெடி அந்த போர்ஷனில் டெலிவரி பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தில் எனக்கு நிறையா சீன்ஸ் பிடிக்கும். ஸோ எல்லாமே எனக்கு பிடிச்ச ஒரு சீன்ஸ் தான். காமெடி போர்ஷனாக சரி, ஆக்ஷன் போர்ஷனாக சரி. ஸோ உங்களுக்கு இந்த படத்தில் எந்த போர்ஷன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். காமெடி போர்ஷனாக இல்லை ஆக்ஷன் அந்த போர்ஷனாக, லவ் போர்ஷனாக சொல்லுங்கள். எனக்கு இந்த படத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சீன் எதுன்னா, ஆர்த்தி கடிச்சு மூஞ்சில் ஊற்றினப்போ சொல்லுவாங்க இல்லையா, தலை நீ ஊன்னு சொல்லு, அந்த கிழவி போட்டு தள்ளிடுறேன், ஏன்னா நாளைக்கு சாப்பிட்ற கிழவியை போட்டு தரேன்னு சொல்லி வெக்கமா இல்லை அந்த. ஸோ அந்த போர்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த படத்தில் எந்த போர்ஷன், எந்த சீன், எந்த காமெடி இல்லை எந்த ஆக்ஷன் ரொம்ப பிடிக்கும்னுட்டு. ஸோ இந்த படம் 2003 வந்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு ஃபிலிம். நிறையா வாட்டி பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபிலிம் சொல்லலாம். இந்த படத்துக்கு மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா. ஸோ அவருடைய அந்த மியூசிக், இந்த சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், சூப்பராக பண்ணியிருப்பார். இந்த படத்தில் வடிவேல் வந்து ஒரு சங்கம் நடத்துகிற மாதிரி இருக்கும். அந்த சங்கத்தோட பேர் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அந்த சங்கத்துக்கு தலைவர் தான் வந்து வடிவேலாக காட்டியிருப்பாங்க. ஸோ சில வருஷங்கள் கழித்து அதே வருத்தப்படாத வாலிபர் சங்கம் டைட்டிலில் ஒரு படம் வந்துச்சு, சிவகார்த்திகேயனோடது. ஸோ அந்த படமே கூட ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்னு சொல்லலாம். அண்ட் ஓவராலாக எனக்கு வின்னர் படம் ரொம்ப ஒரு ஒன் ஆஃப் த ஃபேவரட்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த படம் பிடிக்குமா? நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய ஒரு ஃபீட்பேக் வந்து இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள், நான் செக் பண்ணுறேன். ஸோ அவள் தான் இந்த படத்தோடைய மை சினிமா கலெக்ஷன் இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிச்சு. அவள் தான். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து மை சினிமா கலெக்ஷன் வின்னர் மூவி பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் எந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கீழே சஜஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா செக்மெண்ட்ஸ் அண்ட் ப்ளேலிஸ்ட், நிறையா செக்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.